Hi friends, expert for you channel உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஜாபுக்கு எவ்வளோ வேக்கன்சி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான வேக்கன்சி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைக்கு 1000 பேர் இருப்பாங்க, சில பேருக்கு 3000 பேர் இருப்பாங்க, சில பேருக்கு 10 பேர், 12 பேர், 5 பேர், 6 பேர், இந்த மாதிரி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. இப்போ நம்மளே பல பேர் என்ன சொல்கிறோம்னா, எங்கே சார் நம்ம பார்த்துட்டு அப்ளிகேஷன் மேலே அப்ளிகேஷன் போட்டே இருக்கோம், விண்ணப்பம் போகுதா இல்லையான்னு கூட தெரியல, நம்மளுக்கு வேலை ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சோர்வடைகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு காலேஜ்லேருந்து மட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னாலே ஒரு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் முடிச்சுட்டு காலேஜ் விட்டு வெளியே வராங்க. புரியுதா? அப்போது இத்தனை பேரில் மேக்ஸிமம் 50% பேராவது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 30% பீப்புளாவது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் மட்டும் எத்தனை காலேஜ் இருக்குது, அது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படித்து வெளியே வராங்க, இத்தனை பேருக்கும் ஒத்தனை வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேலையை எப்படி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? குவாலிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் வைஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஏஜ் வயசு ரீதியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீனியாரிட்டி வைஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆண்டினா நமக்கு நம்மள யாரோ ஒரு சிலருக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறது கிடைக்குது. அப்போது மீதி இருக்க அத்தனை பேரோட அப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த ஜாப் நமக்கு சமயம் இல்லை, அந்த ஜாப்புக்கு வேறு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் நம்ம விடாமுயற்சியில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம சீனியாரிட்டியை விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூவாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அது எல்லாத்துக்கும் நம்ம எலிஜிபிலிட்டி இருக்கோமான்னு பார்த்து அந்தந்த வேலைக்கு நம்மளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும், நம்மளும் ஒரு நல்ல ஒரு ஜாபில் ப்ளேஸ் ஆகலாம் இல்லைங்களா? அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? விடாமுயற்சி. நம்ம மனசோர்வு இல்லாமல் ஒரு வேலை கிடைக்கலன்னா அடுத்து வேறு என்ன வேலை நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்த்து அதை தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஆர்டிசன் ஐடி நிறுவனத்தில் வேலை இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, இப்போ எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிசன் ஐடி நிறுவனத்தில் வேலை இருக்கிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஹைபிரிட் முறையில் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில்
Adverse development'i aktif evrenin sonuçlarına Highland Adverse Application Development'le അനുഭവവേദവും സൂചിപ്പിക്കാന് ഹാർഡ് ബേസ് ഡെവലപ്പർ പണിയിലെ 6 to 12 അത് അനുഭവമുള്ള ആൾക്കാരെ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு தேர்வு செய்யுள்ளவர்கள் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் பணி நியமனம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் முறையில் வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைபிரிட் முறைனா 3 நாட்கள் அலுவலகத்துக்கு வந்து வேலை செய்யணும், 2 நாட்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தகுதி மற்றும் அனுபவத்துக்கு ஏற்றபடி சம்பளம் இருக்குன்னு நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் கடைசி நாள் அப்படின்னு 7 குறிப்பிடப்பட, அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இதை நம்ம அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. மீண்டும் சொல்கிறேன், இதுக்கான கடைசி டேட் எதுவுமே அறிவிக்கப்படல. அதனால் சீக்கிரமாக நீங்கள் உடனே இந்த வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணிடுங்க. இந்த பணிக்கு ஆன்லைனில் விண்ணப்பம் செய்ய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.